சுத்தரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தேவாதி தேவனே மெய் துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே உமக்கு நன்றி. யெகோவா தேவனே மெய் துதிக்கிறோம் அப்பா. தாயை போல தேற்றுகிறவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆச்சரியமாய் எங்களை நடத்தி வருகிற தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். மகிமையின் மேகமே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். மெய் நன்றியோடு மெய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு தாய் தேற்றுவது போ என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து
உமக்கு நன்றி சொல்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. தாயை போல எங்களை தேற்றி ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் இணைந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஜெபிக்க போகிற எல்லா ஜெப குறிப்புகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கருத்தாய் ஜெபிக்க உதவி செய்வீராக. தேவக்கரம் கூட இருக்கட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த பாடலை நம் கைகளை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின்
தாங்குவார். பலவித சோதனை பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் கேடகமும் துருகமும் பலனவரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ,
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிழலை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே
ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியும் இல்ல, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர், என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர், உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே, எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், அற்புதர் 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 அற்புதர்
அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகள் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகள் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. 1001ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. 1001ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் அற்புதர் அற்புதர். உம்முடைய அற்புதத்தின் வல்லமை எங்க மேல வெளிப்படட்டும்பா. என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடப்பதாக, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற நாமம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள வெளிப்படட்டும். ஆவியான தெய்வமே பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதி எல்லாருக்கும் வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா. வியாதியின் விடுதலை எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்குகிற தேவனே, நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதலை அளிக்கிற தெய்வம், நம்மளுடைய பாரங்களை எல்லாம் மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய மத்தியில இறங்கி வருகிறார். தேவ மகிமை வெளிப்படட்டும்பா. என்னுடைய பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும், என்னுடைய துன்பங்கள் எல்லாம் மாறட்டும், கவலைகள் மாறட்டும்பா, கண்ணீர் மாறட்டும். உடைய நாமம் ஆண்டவரை சந்தோஷமாய் மாற்றுவதாக உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான வியாதிகளும் மறையட்டும், நம்முடைய அற்புதத்தின் வல்லமை வெளிப்படுவதாகப்பா. அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல்
மந்திரத்தின் ஆவிகள் அழியட்டும். செய்வினை கட்டுக்கள் உடைக்கப்படுவதாக. எல்லா விதமான அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமையின் ஆவியானவர் எங்களை மூடட்டும். உம்முடைய மகிமையின் மேன்மையில் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆண்டவரே எங்களை விடுவிக்க வல்லவர். எரிகிற அக்கினி சூளைக்கும் சிங்கங்களோட வாய்களுக்கும் எங்களை விடுவிக்க வல்லவர். ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள இறங்கட்டும்பா. எங்களை விடுதலை ஆக்குவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமா நீரே. காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரே எங்களுடைய
வாழ்க்கையில எங்களுக்கு எல்லாம் நீங்க தான். என்னுடைய வாழ்க்கையில அம்மா நீங்க தான். என்னுடைய வாழ்க்கையில அப்பா நீங்க தான்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீங்க தான் ஆண்டவரே, எங்களுடைய நண்பர் நீங்க தான்ப்பா. வியாதியின் படுக்கையில் ஆண்டவரே எங்களை கரத்தை நீட்டி எங்களுக்கு ஆறுதல் சொன்னவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் நீங்க மாத்திரம்தான்ப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்கப்பா. ஆண்டவரே எவ்வளவோ தடவை நாங்கள் வழி மாறி போயிருக்கோம், உம்மை விட்டு பின்வாங்கி போயிருக்கோம்ப்பா. ஆண்டவரே எங்களுடைய கரங்களை விடாமல் நீர் பிடித்து கொண்டு அப்பா எங்களை நடத்தி வருகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே. நம்ம கண்ணீர் சிந்துற நேரங்கள்ல தாயை போல தேற்றி நம்மளை அரவணைத்தவர் அவர். அவர் இல்லாம நம்ம வாழ முடியாது. அவருடைய கிருபை இல்லாம நம்ம நிலை நிற்க முடியாதுப்பா. நேரத்தில் என் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. மனிதர்கள் கைவிட்ட சூழ்நிலையில, உறவுகள் நம்மளை வெறுத்த சூழ்நிலையில, பிள்ளைகள் நம்மளை கைவிட்ட சூழ்நிலையில, கணவர் நம்மளை கைவிட்ட சூழ்நிலையில நம்மளுக்கு ஆறுதலாக இருந்து நம்மளை வழிநடத்தி வந்தவர் அவர் மாத்திரமே. அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மளோடு கூட இருந்தது. அவர் நம்மளோடு கூட இல்லைன்னா நம்ம இவ்வளவு நாள் நம்ம ஜீவனோட வாழ்ந்திருக்க முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
நண்பர் நீங்க தான், அம்மா நீங்க தான், என்னுடைய வைத்தியர் நீங்க தான், எனக்கு ஆறுதல் தருகிறவர் நீ மாத்திரமே ஆண்டவரே. வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என்னுடைய இருளான வாழ்க்கைய வெளிச்சமாய் மாற்றி ஜீவனை தந்து நடத்தி வந்து நீங்க மாத்திரம் தான், நீங்க மாத்திரம் எங்க கூட இருந்தா போதாண்டவரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. உண்மையா அவரை பார்த்து மறுபடியும் ஆண்டவரே, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் பூமியில எவ்வளவோ சொத்துகள் இருக்கலாம், எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, எவ்வளவோ ஆண்டவரே பணம் இருக்கலாம், படைப்பழம் இருக்கலாம், நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாதுப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபைப்பா ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் பக்கத்திலே, எங்க பக்கத்திலே இருங்க ஆண்டவரே, அது போதும்பா எங்களுடைய வாழ்க்கையில. நீர் இல்லாமல் நாங்கள் மனிதர்களை நம்பி 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 ஏமாந்துட்டோம் ஆண்டவரே. உறவுகளை நம்பி நாங்க ஏமாந்துட்டோம்ப்பா ஆண்டவரே. நீர் எங்களை மறந்து போகல, நீர் எங்களை மறக்கலப்பா ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது ராஜா ஆண்டவரே. இந்த பாவமான உலகத்துல, அழிந்து போகிற இந்த உலகத்துல ஆண்டவரே, நாங்கள் நீங்க இல்லைன்னா நாங்க வாழ முடியாது அப்பா. பிசாசானவன் எவ்வளவோ திட்டங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக வைத்த போதிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் கூட இருந்ததுனால இம்மட்டும் நாங்கள் ஜீவனோடு வாழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடு வாழ்வதற்கு காரணம் நீங்கள் மாத்திரம்தான், உங்கள் கிருபை மாத்திரம்தான் ஆண்டவரே. நீர் எங்களோடு தாங்கி கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வழக்கரங்களை பிடித்து நீர் நடந்ததுனால, எங்கள் கூடவே நீங்கள் இருந்ததுனால நாங்கள் இம்மட்டும் ஆண்டவரே உயிரோடு கூட நாங்கள் வாழ்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருங்கப்பா. உங்களுக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற உங்களுடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். தேவகாரம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும், எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் நம்மளாம் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். எல்லாரும் நம்ம அப்படி அமர்ந்து கொள்வோம். இப்போ ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய மாவட்டங்களில் தேவன் எழுப்புதலை கட்டளையிடணும். நம்மளுடைய மாவட்டங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். நம்ம மாவட்டங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ளணும். சுவிசேஷம் எல்லா இடங்களையும் பிரசித்தப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். இப்பொழுது ஒருத்தவங்க வந்து ஜெபிப்பாங்க. அவளோட இணைந்து நம்ம உற்சாகமாய் நம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். தேவன் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு பதிலை தருவார். ஆமென்.
ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும். ஏசாயா 59:1. இதோ இரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கைகள் குறுகி போகலை. அதனால நம்ம எல்லாரும் நம்ம தேசத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஐ வரலகோ பிதாவே மெத்திக்கிற சோதரிக்கிற இசப்பா இந்த ஜெபிட் தலைவருக்கா நன்றி செலுத்துகிற இசப்பா. சபா ரட்சிக்க கூடாதபடிக்கு உங்கள் கைகள் குறுகி போகவில்லை இசப்பா. சபா ஒவ்வொருத்தரையும் நீரை ரட்சிக்கப்படுத்துங்க இசப்பா. சபா யாரும் ரட்சிக்கப்படக்கூடாது இருக்கக்கூடாது இசப்பா. சபா நீரே மெய்யான தெய்வன் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க இசப்பா. நீரே உண்மையான தெய்வன் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் நீரே ரட்சிக்கப்படுத்துங்க இசப்பா. உங்கள் வல்லமையின் கரை இறங்கட்டும். யாராவது ஒரு ஆள் செஞ்சாகணும். நன்றி சொல்லிக்கிறோம். ஆமென். எங்க சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கான ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம்பா. இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆனா ரட்சிக்க கூடாதபடிக்கு உன்னுடைய கைகள் குறுகி போகலே ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டு அப்பா எங்க மாவட்டத்தை நீங்க ரட்சிக்கப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்தில் இருக்க எல்லா சின்ன பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படுத்துங்கப்பா. எல்லா வாலிபர்களையும் ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்கள் பெண்களையும் ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. வல்லமை எங்க மாவட்டத்தில் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாம தடை பண்ணி வச்சிருக்க எல்லா இருளின் அதிகாரங்கள் அழிக்கப்படுவதாக. நம்முடைய வல்லமை அப்பா எங்க ஜனங்களுக்குள்ள வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வெளிச்சத்தை காண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. 2 மாவட்டத்திலும் ரட்சிப்பின் வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்க மனம் இறங்கி ஏசப்பா எங்க மாவட்டத்தை நீங்க ரட்சிக்கப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க ரட்சிக்கப்படுத்த போற மேலான கிருபைக்கா நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ரெண்டாவதாக நம்ம இளைஞர் மற்றும் பெண்களுக்காக ஜெபிக்க போறோம். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஏசப்பா வாலிபர்களையும் பெண்களையும் எல்லா காரியத்திலையும் முன்மாதிரியாக இருக்க சொல்லியிருக்காரு. நம்ம தேசத்தில் உள்ள வாலிபர்களும் பெண்களும் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் இணைந்து சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே மெத்திக்கிற சோதரிக்கிற சபா இதில் ஜெபிட் தலைவருக்காக நன்றி செலுத்துகிற சபா. சபா எங்கள் தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஜெபிக்கிற சபா. சபா ஒவ்வொருத்தரும் முன்மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்க சபா. ஒவ்வொருத்தரையும் நீரே எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை நீரே கற்றுக் கொடுங்க சபா. உங்கள் வல்லமைன்கார இறங்க உதவி செய்யுங்க. யாராவது ஒரு அளவு சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே மற்றும் கிறிஸ்தவத்திற்கு ராஜா, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தத்தோடு எல்லா கற்போடும் நடக்கையிலும் நடக்க கர்த்தர் கற்றுக் கொடுங்க. ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பலத்த கரம் பிள்ளைகள் ஆளுமை செய்யட்டும். வாலிப பிரயாயத்திலே தன் சிருஷ்டிகரை நினைக்கிற பிள்ளைகளா மாற்றுங்கப்பா. வேற எந்த ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுப்பா. உங்களை மாத்திரம் நேசிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்கப்பா. வேற பாவங்களுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வாலிப பிரயாயத்தில் உண்மை மாத்திரம் நினைக்கட்டும் ராஜா. உண்மை குறித்த சிந்தை உண்மை குறித்த எண்ணங்களை மாத்திரம் உண்டாட்டும். உடைய ராஜ்யத்தை குறித்த ஆண்டவரே தரிசனம் உங்கள் உண்டாட்டும். தேசத்தை கலக்குகிற பிள்ளைகளா என் வாலிப பிள்ளைகளை நீங்க மாற்றுங்க. ஆண்கள் பெண்கள் இரு பாலினரையும் நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே வாலிப பிள்ளைகளை வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கட்டும் இயேசுப்பா. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா கற்போடும் எல்லா காவலோடும் ஆண்டவரே உம்மை அவர்களை காற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்து நம்ம 2 மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானமும் பாதுகாப்பும் இருக்கணும். எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின
பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. ஏசப்பா வந்து சமாதானத்துக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் வெளிப்படணும், சமாதானம் நிலைத்து நிற்கணும், பாதுகாப்பு வரணும் அப்படி சொல்லி எல்லாரும் செஞ்சாமணும். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஏசப்பா. இந்த வேலை ஜெபி கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. சபா எங்கள் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. சபா 2 மாவட்டத்திலையும் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பும் சமாதானமும் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் நீரே பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. ஸ்கூலுக்கு போயில எல்லா சபா வேலைக்கு போயில நீரே பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்ப பிரச்சனையெல்லாம் மாற உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீரே சமாதானத்தை கொடுக்க போகிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்து. யாராவது ஒரு ஆள் இணைந்து ஜெபணும். ஆமென். நன்றி செலுத்திரோப்பா. ஆமென். ஜெபிக்கிறோம்ப்பா. வல்லமை இறங்கட்டும் ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை மாத்திரம் வெளிப்பட உதவி செய்ய முடியாது. ஒவ்வொரு குடும்பத்தை தேவனோட வல்லமை இறங்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பங்களுக்கு விரோதமா செயல்படுற கிரியைகளை அழித்துப்பட முடியாது அப்பா. தகப்பனை உண்மையை அறிந்து கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை தேவனோட மகிமை மாத்திரம் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க யாரென்ற அரிய தகப்பன் தானே உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை தேவன் தானே அக்கினி எடுத்து வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது அப்பா. குடும்பத்துக்குள்ள தேவைகளை நீங்க சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். குடும்பத்தோட தேவனே உம்மோட ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பன் தானே நீங்க ஆளுக செய்யப்ப நல்ல கிருபைக்கா நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய கிருபையினால் நிரப்பப்ப நல்ல கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அடுத்து நம்ம மாவட்டத்தில் உள்ள 2 மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வேலை கிடைக்காம நிறையா பேர் இருக்காங்க. அவங்க மன கஷ்டங்கள்லாம் மாறி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஏசப்பா. இந்த ஜெபித்த தலைவருக்கா நன்றி செலுத்துகிற ஏசப்பா. சபா எங்கள் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களின் வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வேலை இல்லாமல் நிறையா பேர் கவலைப்படுறாங்க ஏசப்பா. அவங்க கவலைகளை நீரே முற்றிலுமாய் மாற்றி போடுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நீரே நல்ல வேலையை கொடுங்க ஏசப்பா. கவர்மெண்ட் வேலையை கொடுங்க ஏசப்பா. உங்கள் வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க. இதற்காக யாராவது ஒரு ஆள் செஞ்சோம். அன்பின் பரலோக பிதாவே, ஜெபிக்கிறோம் சோதரிக்கிற ஏசப்பா. இந்த ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. எங்கள் 2 மாவட்டத்துக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. எங்கள் 2 மாவட்டத்தில் ஏசப்பா நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. ஒருத்தருக்கு தேவன் நம்ம வேலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. கர்த்தருடைய மகிமை தான் வெளிப்படுவதாக, சத்துரான கிரைகள் அழிக்கப்படுவதாக ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொருத்தர் படிப்பு கேட்ட வேலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. மகிமையில கடந்தான் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசான கிரைகள் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொருத்தரான வேலை பார்க்க உதவி செய்தல்லுங்க ஏசப்பா. ஆனால் நல்லா படிச்சான வேலையிலான இருக்க உதவி செய்தல்லுங்க. மகிமையில கலந்தா வெளிப்படுவதாக ஏசப்பா. சனக்கிருபைக்காக நன்றி செலுத்திட்டோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். எந்த வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அடுத்து நம்ம மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ளவர்களுக்கு நோயும் கஷ்டங்களும் அதிகமாக இருக்குது. அவங்களுக்குலாம் அதெல்லாம் மாற்றி போடணும். சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர்.
ஏசப்பா வந்து லாசருடைய மரண படுக்கையிலிருந்தே அவர் விடுதலையை கொடுத்தாரு. அதுபோல் நம்ம மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் எந்தெந்த மக்கள் ரொம்ப முடியாமல் மரண படுக்கையில் இருக்காளோ அவளுக்கெல்லாம் தேவன் இப்பொழுதே ஒரு சுகத்தை கொடுக்கணும். நம்ம ஜோமணிக்கிட்டு இருக்க நொடியிலேயே அவங்களாம் எந்திரிக்கணும். அவளுக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறணும். கடவுள் நல்ல சுகத்தை கொடுக்கணும். அப்படி சொல்லி எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஜோமணும். செபிக்கிற இசப்பா ஒவ்வொரு இசப்பா வியாதி கஷ்டங்கள் இருக்கிறவளுக்காக ஜெபிக்கிற இசப்பா அவளுக்குள்ள இருக்கிற நோய்களும் கஷ்டங்களும் மாற உதவி செய்யுங்க இசப்பா. மரண படுக்கையிலேருந்து நீங்கள் லாஸ்டர் இசப்பா நீங்கள் எந்திரிக்க வச்சுங்க இசப்பா. அந்த மரண படுக்கையிலேருந்து யார் யார் இருக்காங்களோ அவ்வளோ இப்பொழுதே எந்திரிக்க உதவி செய்யுங்க இசப்பா. 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நீங்கள் சுகமாக்குனீங்க இசப்பா. அதுபோல் ஒவ்வொருத்தரையும் நீரே சுகமாக்குங்க இஸ்வி. இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபணும். பாதுகாத்தவரை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே எங்க சிவகங்கை ராமநாத மாவட்டம் சமூகத்தில் வருகிறப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை நீ பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் கட்டண பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள சோர்வுகளை எல்லாம் மாற்றி போடுங்க. ஆண்டவரே யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரமே ஒரு அற்புத விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவரோட மன கஷ்டங்களை மாற்றி போடுங்க. அந்த ஒரு வியாதியஸ்தனால் அந்த குடும்பமே ஆண்டவரே மன துக்கத்தில் இருக்காங்களே ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னீங்களேப்பா. எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். சோதனை நேரத்தில் நீர் விடுவிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா ஆபத்து காலத்தை நாங்கள் உண்மையை நோக்கி கூப்பிடுகிறப்பா. நீர் எங்களுக்கு அற்புத விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உடைய வல்லமையில கரை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தின் இதனை அறிந்திருக்க தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கஷ்டத்தை நீ மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில கரை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேன்சர் கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே. கால்வலிகள் ஆண்டவரே, இடுப்பு இருக்க பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. கல்லில் இருக்க பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அல்சர்கள் சுகமாகட்டும் ஆண்டவரே. இருதய நோய்கள் சுகமாகட்டும். தலைமுதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே இருக்க ஒவ்வொரு வியாதிகளையும் நீர் தொட்டு இப்பவே சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில கர ஒவ்வொரு குடும்பத்து மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சோர்வுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தை அவர் குடும்பத்தில் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யார் அந்த ஜெபத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புத விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர் வியாதிகளை கொண்டு வருகிற கட்டுக்கள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே இந்த வியாதிகளை கொண்டு வருகிற சிந்தனை கட்டுக்கள் அழிக்கப்படுவதாக. இந்த சிந்தனையால் ஜெபிக்க விடாத சத்துருவின் கிரியைகளை முறியடித்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு கட்டுகளை நீ மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள நீ உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பாடுகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு துக்கங்களையும் மாற்றி போடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சந்தோஷத்தை நீ ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நேரம் நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மெத்திக்குற சகோதரி கிரேசப்பா உங்கள் வேலை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஒவ்வொரு ஊழியக்காரத்துக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. சபா ஒரு சபையை எப்படி நடத்தணும் என்கிற ஞானத்தை நீரை கற்றுக் கொடுங்க ஏசப்பா. உங்க வல்லமை கரை இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களே நீரை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க எந்த ஊழியத்துக்கு போறாளோ அங்கே நீரை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தேவதூதர்களை அனுப்பி நீரை பாதுகாத்து கொள்ளுங்க. இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். இன்னும் அநேக காரியங்களை உமக்காக செய்ய உதவி செய்தருளுங்க. உம்முடைய மகிமையின் கரை வெளிப்படுவதாக இயேசுப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தர்களை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களை மாற்றுங்க. எல்லா கவலைகளையும் மாற்றுங்க இயேசுப்பா. உமக்காக ஊழியம் செய்ய உதவி செய்தருளுங்க. ஜனங்களை வழி நடத்துகிற ஞானத்தை தாங்க இயேசுப்பா. வட மாநிலங்கள்ல ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். சுவிசேஷகர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே சொல்ற செய்தியை ஒவ்வொருத்தர்களை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீதாமே மெய்யான தேவன் என்கிற அறிந்து கொள்ள
உதவி செய்யுங்க ஆவியானுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு ரட்சிப்பை காண உதவி செய்தருங்க எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஆவியானுடைய மகிமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்படியே செய்யற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெப பிதாவே. அடுத்து நம்ம மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகள்லையும் எழுப்புதல் உண்டாகணும், அங்கே உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் எழுப்புதல் குறித்து தாகமும் வாஞ்சையும் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோ ஜெபிக்கிறோம் ஏசப்பா, ஒவ்வொரு சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கா ஜெபிக்கிறோம். அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை ஊற்றுங்க, உங்கள் வல்லமை உண்டாவதாக ஏசப்பா. உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நீரே தாகத்தையும் வாஞ்சையும் கொடுங்க ஏசப்பா. இதற்காக யாராவது ஒரு ஆள் சத்தமா ஜெபணும். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீங்கள் தாமே பதிலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்க எங்கள் மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு சபைகளுக்காக கூட ஜெபிக்கிற ஆண்டவரே, சபைகள் நாள்தோறும் வளர்ந்து பெருக நீங்கள் உதவி செய்தருங்க. வளர விடாமல் தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா கிரிகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக, சபைக்கு விரதமாக செயல்படுகிற எல்லா கிரிகளும் அழிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்தருங்கப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பூமிக்கு வந்ததான நோக்கம் ஆண்டவரே, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த அக்கினி ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குள்ளேயும் ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருக நீங்க உதவி செய்தருங்க. அனுதின ரட்சிப்பு ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த வல்லமை ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நான் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்கள் தாமே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்கள் ஆண்களுக்குள்ளேயும் உடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் மகிமை ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எழுப்புதலை குறித்த ஒரு தாகம் ஒரு வாஞ்சையும் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப சத்தம் அதிகமாக எழும்ப நீங்கள் உதவி செய்தருங்க. ஒவ்வொரு சபையிலையும் ஜெப ஆவினால் நீங்கள் தாமே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கரங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் நடக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வரங்களை கிருபையினால ஒவ்வொரு சபையை நிரம்ப நீங்க தாமே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் அப்படிப்பட்ட சாட்சியை பார்க்க நீங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு மகாபுர எழுப்புதை நீங்க கட்டளையிட போற உடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அடுத்து நம்ம மாவட்டத்தில் உள்ள எல்லா மதுபான கடைகளும் அழிக்கப்படணும். அந்த மதுபானத்துக்கு மூலமாக நம்ம ஆக்சிடெண்ட்லாம் நிறையா வருது, அதெல்லாம் அழிக்கப்படணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சாகணும். உதவி செய்யுங்கப்பா, உங்கள் வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மதுபான கடையில் அழிக்கப்படுவதாக ஏசப்பா. அந்த மதுபானத்தில் மூலம் நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குது ஏசப்பா. குடும்ப பிறவினைகளெல்லாம் வருது ஏசப்பா. அதெல்லாம் இனிமே வரக்கூடாது ஏசப்பா. நீரே அழித்து பட முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒரு ஆள் சத்தமாக ஜெபணும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க தேசத்துல உள்ள ஒவ்வொரு மதுபான கடைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுங்க ஏசப்பா. எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர்களும் மனம் திரும்ப உதவி செய்தருங்க. ஒவ்வொரு ஆண்களையும் தொடுங்க ஏசப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களையும் தொடுங்க ஆண்டவரே. இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி வச்சிருக்க எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஆவியானுடைய மகிமை வெளிப்படட்டு ஏசப்பா. நீதாமே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் பேசுங்க. இது தவறுன்னு உணர்த்துங்க ஆண்டவரே. பரிசுத்தமா வாழணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும். மகிமையின் கரம் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே சமாதானத்தை இழந்து இருக்காங்களே ஏசப்பா. சந்தோஷம் இல்லாம இருக்காங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கிரியைகளும் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரை கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மதுபானத்துல இருந்து விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெப பிதாவே. அடுத்து சங்கீதம் 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. சங்கீதம் 127:3. அந்த வசனந்தே 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின்
இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். 127 குழந்தை இல்லாததுக்காக ஜெபிப்போம். எல்லாருக்கும் எவ்வளோ கவலைகள்லாம் வருது, அதெல்லாம் மாற்றி போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சாகணும். இறங்கி வர முடியாது சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, ஒவ்வொருத்தருக்கும் நீரே குழந்தைய கொடுங்க ஏசப்பா. உங்கள் வளமென்கார இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உங்கள் வல்லமென்கார இறங்கட்டும். இதற்காக யாராவது ஒரு ஆள் செஞ்சாகணும். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே உடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படுவதாக. உடைய வல்லமையினால ஒரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனியை நீங்க தாமே கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்க உதவி செய்கிறோங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஞானம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிப்பில் நல்லா படிக்க உதவி செய்தருளுங்க. குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தரும் பாக்கியத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருமே குழந்தை இல்லாம இருக்கவே கூடாது ஏசப்பா. உடைய குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க தாமே கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துல சபையில இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தாமே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளால் ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே சேப்போ நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அடுத்து நம்ம மாவட்டத்தில் அநேக சுவிசேஷம் எழும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். சுவிசேஷம் எழும்ப உதவி செய்யுங்க இசப்பா. உங்க மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இசப்பா சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு வாஞ்சை உண்டாக உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீரே பலப்படுத்துங்க இசப்பா. யாருக்கும் எந்த பயமும் வந்துடக்கூடாது இசப்பா. இசப்பா பயம் இல்லாம போய் சுவிசேஷத்தை சொல்ல உதவி செய்யுங்க. இதற்காக யாராவது ஒரு ஆள் சத்தமா ஜெபம் பண்ணுவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, மொத்த சோதரிக்கு ராஜா, இந்த நாள் கூட ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பிள்ளைகளை நீங்கள் எங்கள் 2 மாவட்டத்தில், சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் எழுப்பி தர முடியாது ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்வது ஒவ்வொருவருடைய தலையிலும் இருந்த கடமைன்னு சொல்லிருங்களப்பா. அதனால எல்லாரும் எழுப்பி சுவிசேஷம் சொல்ல கற்றுக்கணும். நீ சொல்லணும், நான் சொல்லணும்னு சொல்லாம எல்லாரும் அனைவரும் மேல் விழுந்த இந்த கடமையை எல்லாரும் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு இருதயங்களையும் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீர் செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் அநேகருக்கு எடுத்து சொல்லி உங்களுடைய அன்பை பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேகரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பக்கம் திருப்பி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லாமல் இருந்தால் எங்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. நாங்கள் அப்படி ஐயோ என்ற அந்த வார்த்தைக்கு நாங்கள் இடம் கொடாமல் எல்லாரும் நாங்கள் ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த 2 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எழுப்பி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்து ஒவ்வொரு தாலுகாக்களையும்
ஜெபக்குழுக்கள் எழும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற சோதரிக்கிற இயேசப்பா, இதில் ஜெபி கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்த இயேசப்பா. ஒவ்வொரு தாலுகா ஜெபக்குழுப்புகள் எழும்ப உதவி செய்யுங்க இயேசப்பா. உங்கள் வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. இதற்காக யாராவது ஒரு ஆள் சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். சபா இந்த நன்றி செலுத்துகிறேன் சபா. சபா மாவட்டத்திற்கான ஒவ்வொரு தாளுக்காக ஜெபிக்கிறேன் சபா. இந்த மகிமை தான் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு தாளும் ஜெபக்குழுக்கள் எழும்ப உதவி செய்தலுங்க. சத்துரான கிரைகள் அழிக்கப்படுவதாக சபா. ஜெபக்குழுக்கான எல்லாரும் போக உதவி செய்தலுங்க சபா. அந்த ஒவ்வொரு தாளான ஜெபக்குழு நடக்க உதவி செய்தலுங்க. ஜெபக்குழு பண்ண விடாம தடை பண்ணிக்கிற எல்லா கிரைகளை அழித்து போடுங்க சபா. இவ கடந்தான் வெளிப்படுவதாக சபா. மகிமையில கடந்தான் வெளிப்படுவதாக சபா. எங்க மாவட்டத்தில் எங்க தேசத்திற்கான ஒவ்வொரு தாளான ஜெபக்குழு நடக்க நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜனபிதாவே ஆமென். எனக்காக யாவையும் செய்வாரே, என்னோடு இருப்பவரே, என் இயேசையா என்னோடு இருப்பவரே. எனக்காக யாவையும் செய்வாரே, என்னோடு இருப்பவரே, என் இயேசையா என்னோடு இருப்பவரே. என்னை விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன். என்னை விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன். எனக்காக யாவையும் செய்வாரே, என்னோடு இருப்பவரே, என் இயேசையா என்னோடு இருப்பவரே. எனக்காக யாவையும் செய்வாரே, என்னோடு இருப்பவரே, என் இயேசையா என்னோடு இருப்பவரே. ஆமென். நம்ம ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு நம்ம கைகளை தட்டி நன்றி கூறுவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆறாவது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதில் பாடு போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, கவலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்ம கவலைப்படக்கூடாது. நாளைய தினம் என்ன செய்யணுமா, தன்னுடையவர்களுக்காக கவலைப்படணுமே தவிர நம்ம எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னாவே அவனுக்குள்ளே என்ன செய்யும், அநேக விதமான கவலைகள் இருக்கும். எல்லா மனுஷனுமே கவலைப்படக்கூடியது ஒரு இயல்பான ஒரு காரியம். மனுஷனாக பிறந்த அன்னைக்குன்னு என்ன இருக்கும், எல்லாருக்குள்ளேயுமே கவலை இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒன்றுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்ததான கவலை இருக்கும், சில பேருக்கு திருமணத்தை குறித்ததான கவலை இருக்கும், சில பேருக்கு படிப்பை குறித்ததான கவலை இருக்கும், சில பேருக்கு கடனை குறித்ததான கவலை இருக்கும், சில பேருக்கு குடும்பத்தை குறித்ததான கவலை இருக்கும். கணவனுக்கு மனைவியை குறித்து கவலை இருக்கும், மனைவிக்கு கணவனை குறித்து கவலை இருக்கும். கணவன் மனைவி பெற்றோர்களுக்கு யாரை குறித்து கவலை இருக்குன்னா, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அதிகமாக கவலை இருக்கும். இப்போ வியாபாரம் செய்கிற தொழில் செய்கிறவங்கெல்லாம் அவளோட கவலைலாம் எதில் இருக்கும் அப்படின்னா, அந்த
வியாபாரம் நல்லா நடக்குமா, நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன செய்யும், நல்லபடியாக நடக்குமா, ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்னு அந்த அவங்களுக்கு தேவை தகுதியான கவலைகள் என்ன செய்யும், ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம கவலைப்படக்கூடாது. ஆமென். மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? இந்த வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய கவலைகள் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா, நம்ம எண்ணத்தை நம்ம சாப்பிடுவோம், நம்ம எண்ணத்தை உடுத்தி கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவை குறித்ததான கவலை, உடையை குறித்ததான கவலை, நம்மளுடைய ஜீவனை குறித்ததான கவலை நம்மளுக்குள்ள என்ன செய்யுமா, இருக்குமா. ஆனால் மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. இப்போ வானத்து பறவைகளை பார்த்தோன்னா அது கவலைப்படுதானா என்ன செய்யுது? அதுக கவலைப்பட இல்லை. அதை அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் அது சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் அவைகளே என்ன செய்கிறாராம், பரமபிதா அவைகளுக்கு தேவையான உணவை கொடுக்குறாரு, அவைகளுக்கு தேவையான தேவைகளை கொடுக்குறாரு. அப்போ வானத்து பறவைகளையே தேவன் போஷிக்கும் போது அவர்களோட விசேஷமானவர்கள் யார்? நம்ம. அப்போ நம்மளை தேவன் நம்மளை போஷிக்காமல், நம்மளை உடுத்தி வைக்காமல் நம்மளை இருப்பாரானா நிச்சயமாக என்ன செய்வார், நம்மளை போஷிப்பார், நம்மளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வார், தருவார். அப்போ ஆகாயத்து பறவைகளே கவலைப்படாமல் இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, எதை குறித்ததான கவலைகளும் கலக்கங்களும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென். மத்தேயு 6:27. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இப்போ கவலைப்படுறதுனால நம்மளுக்கு ஒரு காரியம் நன்மையாக நடக்க போதா அப்படின்னா என்ன செய்யாது, நடக்க போவது இல்லை. நம்ம கவலைப்பட்டோன்னா வருஷம் பூரா நம்ம என்ன செஞ்சணும், கவலைப்பட்டுட்டே தான் இருக்கணும். இப்போ கவலைப்படுறதுனால அந்த கவலைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய வல்லமை அந்த கவலைக்கு இருக்கானா என்ன செய்யாது, கவலைக்கு இருக்காது. அப்போ கவலையினால் ஒரு சரீரத்தில் ஒரு முழு அளவையும் நம்மளால் என்ன செய்யாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்போ கவலைப்படுறதுனால எந்த விதமான நன்மையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காது. ஹல்லேலூயா. அப்போ கவலை ஒரு மனுஷனை என்னென்னலாம் செய்யும், என்னென்ன தீமைகளை கொண்டு வரும் அப்படின்னா, நீதிமொழிகள் 12:25 வாசிப்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அப்போ கவலை என்ன செய்யும் அப்படின்னா, இருதயத்தை என்ன செய்யுமா, ஒடுக்குமா. நம்ம வாழ்கிறதுக்கு முக்கியமான நம்ம சரீரங்களில் ஒன்று என்ன, இருதயம்தான் முக்கியமான ஒரு அவயவமாக நம்முடைய சரீரத்தில் இருக்குது. ஆனால் நம்ம கவலைப்படுறதுனால அந்த கவலை நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்யுமா, ஒடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கவலை நம்மளை உண்டாக்குது. அப்போ இருதயத்தையே ஒடுக்குதுன்னா கவலை எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளானதாக இருக்கும். அப்போ கவலை நம்மளை என்ன செய்யும், நம்மளுடைய இருதயத்தை ஒடுக்கும். 2வது, இருதயத்தை என்ன செய்யுமா, பாரப்படுத்தும். 3வது, கவலை ஒரு மனிதனை அதிகமாக குடிக்க வைக்குமா. இப்போ கவலைப்பட்டு அதிகமாக என்ன செய்வாங்க, குடிக்கிறதுக்கு என்ன செஞ்சுறாங்க, அடிமையாயிடுறாங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா முதல்ல செய்யக்கூடியது என்ன, முதல்ல போக வேண்டியது டாஸ்மாகில் போய் முதல்ல என்ன செய்ய வேண்டியது, தண்ணியை வாங்கி குடிக்க வேண்டியது. அப்போ கவலை என்ன செய்யுன்னா ஒரு மனுஷனை அதிக அளவு என்ன செய்யுது, குடிக்க வைக்குது. கவலை ஒரு மனுஷன் இடத்துல இருக்கும்போது அந்த கவலை மற்றவங்கள்ட்ட பேசும்போது அன்பான காரியங்களை என்ன செய்யாது, பேச வைக்காது. நம்ம எதை குறித்து தான் கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, யாராவது ஏதாவது கேட்டால் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், அன்பாக நம்ம பேச மாட்டோம். அவங்கள்ட்ட பேசும்போது நம்ம எரிஞ்சு விழுவோம், இல்லை கோவப்படுவோம். அப்போ கவலை என்ன செய்யணும்னா ஒரு மனுஷனிடத்துல ஒரு சாந்தமாகவோ, ஒரு அன்பாவோ, ஒரு குணமாகவோ என்ன செய்யாது, பேச வைக்காது. ஆமென். அப்போ கவலைப்படுறதுனால சரீரத்தில் வியாதியை கொண்டு வரும். கவலைப்படுறதுனால நம்மளை சிந்தனைக்குள்ளே என்ன செய்யும், வியாதி வரும், இருதயத்தில் வியாதி வரும், தலைவலி வரும், என்னென்ன போராட்டம், என்னென்ன வியாதிகள் வருமோ அம்புட்டு என்ன செய்யும், வந்துடும். அப்போ வியாதியை என்ன செய்யும், கவலை கொண்டு வரும். அடுத்ததாக தேவனை விட்டு என்ன செய்யுமா, பிரிச்சிடும். கவலைப்படுறதுனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம். அந்த கவலையவே நம்ம என்ன செஞ்சுருப்போம், சிந்திச்சுட்டே இருப்போம். அப்போ கவலைப்படுறதுனால நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். அடுத்து கவலை என்ன செய்ய வைக்கும்னா பாவம் செய்ய வைக்கும். 2வது, கவலை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேராக வழி நடத்திடும். நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தோன்னா நம்ம அதிகமாக யோசித்து தற்கொலை முடிவுக்கு கூட நம்மளை என்ன செஞ்சிடும், அந்த கவலை நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ நம்ம வருத்தப்பட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய சுமைகளை, நம்மளுடைய கவலைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய இருதயத்துக்குள்ளேயே நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம கவலைப்படாமல் இருக்கும்போது அந்த கவலைகளை தேவன் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஒரு ரோட்டில் ஒரு வயதான அம்மா விறகு கட்டுகளை தலைமையில் சுமந்துட்டு என்ன செய்வாங்க, நடந்து போகும்போது வழியில் வர்ற ஒருத்தர் தன்னுடைய வண்டியில் என்ன செய்வார், ஏற்றிட்டு போவார். ஆனால் ஏற்றிட்டு போகும்போது அந்த வண்டிக்குள்ளே அந்த அம்மா எப்படி உட்காந்துருந்துப்பா அப்படின்னா, அந்த விறகு தட்டை எப்படி நடந்து போகையில் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த வண்டியில் ஏறியும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த அம்மா மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, தலையை சுமையிலே வச்சுட்டு, சுமையை என்ன செய்யக்கூடாது, தலையிலே வச்சுட்டு நம்ம பிரயாணம் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு கவலை வருதா, கர்த்தருடைய சமூகத்தில் வச்சுட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பிள்ளைகளே சத்தமா பாடுவோம். போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே கவலை இருந்துச்சுன்னா, கவலை அநேக தீமைகளை, அநேக விதமான ஆசீர்வாதங்களை நம்மளை இழக்க வச்சு நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். ஆமென். அடுத்ததாக அப்போ அந்த கவலை மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நீதி 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஹல்லேலூயா. இங்கே அன்னாளோட வாழ்க்கையில் ஒரு மிகுந்த கவலை, ஒரு பயங்கரமான ஒரு வருத்தம் என்ன செஞ்சுச்சுன்னா அன்னாளோட வாழ்க்கையில் இருந்துச்சு. அன்னாளுடைய வாழ்க்கையில் என்ன, அன்னாளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லாதனால அவளுடைய வாழ்க்கை ஒரு துக்கம் நிறைந்ததா, கவலை நிறைந்ததா இருந்துச்சு. ஆனால் அதை குறித்து அநேக முறை அவள் என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா, அநேக முறை அவள் கவலைப்பட்டுட்டு தான் இருந்திருக்கா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். ஹல்லேலூயா. அப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால அவள் கவலைப்படுறா. அவனால் என்ன செய்ய முடியல, சாப்பிடக்கூட அவனால் முடியல. அந்தளவுக்கு அவள் துக்கம் நிறைந்தவளா, சாப்பிட முடியாத அளவுக்கு அவள் இருந்திருக்கா. அவருடைய கணவர் எல்கானா அவனை அவ்வளோ ஆறுதல் படுத்தியும் அவளை என்ன செய்ய முடியல, ஆறுதல் படுத்த முடியல. 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமாக இல்லவான்னு கேட்குறா. ஆனாலும் கேட்டாலும் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் உண்டாகலை. அவளுடைய கவலையை அவருடைய கணவரால் என்ன செய்யலை, மாற்ற முடியலை. ஆனால் அவன் கணவர் அவ்வளோ அவளை சொன்னாலும், ஆறுதல் சொன்னாலும் அவளுடைய கவலை என்ன செய்யலை, மாறலை. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அவள் ஆலயத்துக்கு போகிறா. அங்கே போய் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லா காரியங்களையும், எல்லா கவலைகளையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விட்டு அவரிடத்துல ஜெபித்துட்டு அவள் என்ன செஞ்சிடறா, வந்துடுறா. அவளுடைய கவலையில் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சொன்னதுக்கப்புறம் அவள் இனி துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்போ தன்னுடைய கவலையிலெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சொல்லிவிட்டு அவள் துக்கமுகமாக இருக்கலை, அவள் கவலைப்படவும் இல்லை. அதனால தான் தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, கற்பந்தரிக்க வச்ச அண்ணால அவளுக்கு 6 குழந்தைகளை தேவன் என்ன செய்கிறார், சாமுவேலோட சேர்த்து 6 குழந்தைகளை கொடுத்து தேவன் என்ன செய்கிறாரு, அண்ணாளோட கவலையை மாற்றுறார். அதுக்கு காரணம் என்னென்னா, ஆலயத்தில் போய் அவள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவளுக்கு
கட்டளையிட்டார். கணவர் ஆறுதல் படுத்துறாரு, ஆறுதல் படுத்த முடியல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு அந்த கவலை மாறிடுச்சு, துக்கம் மாறிடுச்சு. ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்கிறார்? கட்டளையிறார். அப்போ நம்மளுக்குள்ள கவலை பெருகும்போது, கவலை வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, அதிக அளவு நம்ம ஜெபிக்கும்போது நம்மளுடைய கவலைகளை தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 41-42 வசனங்கள். மார்த்தாள் மரியாளை பற்றி அந்த சம்பவம் போட்டிருக்கோம். மார்த்தாள் என்ன செய்வா? அநேக காரியங்களை குறித்து அந்த இடத்துல கவலைப்படுவா. ஆனால் மரியாள் என்ன செய்ய மாட்டா? கவலைப்படாமல் தேவனுடைய சமூகம்தான் நல்ல பங்குன்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்தில் அந்த இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் உட்காந்து அவர் சொல்கிறதையெல்லாம் என்ன செய்வா? கேட்டுட்டு இருப்பாள். ஆனால் மார்த்தாள் என்ன நம்மளை மாதிரி அவள் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வா? அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறத அவளோட வேலையாக இருந்திருக்கு. நம்ம என்ன செய்யணும்? மார்த்தாளை மாதிரி இல்லாமல் நம்ம மரியாளை மாதிரி என்ன செய்யணும்? இந்த நாளில் இருந்து நம்ம மாறணும். அப்போ நம்ம மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறா. ஆனால் மரியாள் தேவனுடைய சமூகம்தான் நல்ல பங்குன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் உட்காந்து அவள் எல்லா இயேசு கிறிஸ்து சொல்கிற எல்லா காரியங்களையும் அவள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் துக்கம் நடக்கும்போது, கவலை வரும்போது, போராட்டம் வரும்போது மரியாளை போல் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகம்தான் நம்மளுக்கு நல்ல பங்குன்னு இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்தெடுத்து கொள்ளணும். மார்த்தாளை போல் நம்ம கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. முதல் காரியம் என்னென்னா, அன்னாளை போல் நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். ரெண்டாவது, மரியாளை போல் நம்ம தேவனுடைய சமூகம்தான் நல்ல பங்குன்னு அவரை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்தெடுத்து கொள்ளணும். தானியேல் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. தானியேலுக்கு தெரியும் 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ணதுனால இந்த ராஜா என்ன செய்வார்? தண்டனையை கொடுக்க போகிறாருன்னு தெரியும். சிங்கக்கபில தூக்கி போட போகிறாங்கன்னு என்ன செய்யும்? தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் தானியேலுக்குள்ளே ஒரு சிறு துளி கவலை கூட என்ன செய்யலை? தானியேலுக்குள்ளே வரல. நம்மளுக்காக இருந்துச்சுன்னா சிங்கக்கபில போட போகிறான்னு சொன்ன அன்னைக்கே நம்மளுக்கு என்ன செஞ்சுருப்போம்? பயங்கர ஒரு போராட்டம், பயம், கவலை நம்மளுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம்? வந்திருக்கு. ஆனால் அந்த தானியேலுக்குள்ளே ஒரு துளி கவலை கூட என்ன செய்யலை? வரல. சிங்கக்கபிக்குள்ளே போட்டால் போடட்டும், அவளுடைய சிங்களோட வாய்களை கட்டி தேவன் நம்மளை இப்போ என்னைய பாதுகாக்க வல்லவர்னு என்ன செஞ்சார்? விசுவாசத்தோடு இருந்ததுனால தான் அந்த சிங்கக்கபிக்குள்ளே தூக்கி போட்டாலும் தானியேல் உயிரோடு என்ன செய்கிறாரு? காப்பாற்றப்படுறார். அப்போ எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் தானியேல் இப்போ நம்மளுக்குள்ள கவலையே வந்தாலும் தானியேலை போல் விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது கவலைகளை நம்மளால் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்காங்க. சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே என்ன செஞ்சுருக்காங்க? பவுலும் சீலாவும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவர் என்ன செஞ்சாங்க? ஆராதித்து உயர்த்தினதுனால தான் சிறைச்சாலை கதவுகள் என்ன செஞ்சிச்சு? திறந்துச்சு. எல்லா விதமான கட்டுக்களில் இருந்து விடுதலையாகி வந்தாங்க. அப்போ நம்மளுக்கு கவலை பெருகும்போது நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய நாமத்தை நல்லா உயர்த்தி துதித்து அவரை நம்ம என்ன செய்யணும்? பாடணும். நம்ம கவலை வரும்போது நம்ம சோர்ந்து போய் நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம நடந்தாலும் சரி, வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய வாயினால் அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். இல்லை நம்மளுக்கு தெரிந்த பாடல்களை நம்ம பாடி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது, அவரை நம்ம துதித்து நம்ம உயர்த்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான கவலைகளும் மாறும். ஹல்லேலூயா. அப்போ முதல் காரியம், நம்மளுடைய கவலை மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அன்னாளை போல் நம்ம ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது, மரியாளை போல் நம்ம தேவனுடைய சமூகமாகிய நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ளணும். மூணாவது காரியம், தானியேலை போல் நம்ம விசுவாசிக்கணும். நாலாவது காரியம், தேவனை நம்ம துதித்து பாடும்போது நம்மளுடைய கவலைகள் மாறும். ஹல்லேலூயா. நல்லா வேதத்தை வாசிக்கணும். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அநேக வாக்குத்தத்த வசனங்கள் வேதத்தில் இருக்குது. அப்போ அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம படிக்கும்போது அந்த வார்த்தையின் மூலம் நம்மளை என்ன செய்வார்? தேற்றுவார். இப்போ நம்ம கடனை குறித்து நம்ம அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ உபாகமத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? 28 அதிகாரத்தில், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? தேற்றும். இப்போ பலவீனமாக இருக்கோமா, நம்ம வாசிக்கும் போது உன் தழும்புகளால் சுகமானீர்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாயிட்டோம் அப்படின்னு ஒரு விசுவாசம், ஒரு பலன் நம்மளுக்குள்ளே என்ன செய்யும்? உண்டாகும். அதனால நம்மளுக்கு கவலை வரும்போது அதிக அளவு நம்ம வேதத்தை வாசித்தோம் அப்படின்னா அந்த வார்த்தையின் மூலம் நம்ம தேவன் நம்மளுக்குள்ள கிரியை செஞ்சு நம்மளுடைய கவலைகளை நம்ம மாற்றுவார். ஹல்லேலூயா.
நம்ம எல்லா காரியங்களையும் குறித்து நம்ம கவலைப்படுறோம். ஆனால் வேதத்தில் சொல்லுது ஏன் நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னா யோசுவா எழுதின புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஏன் சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டாரா, நம்மளை கைவிடவும் மாட்டாரா. அப்போ அவர் நம்முடைய தேவன் பக்கத்திலே இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்ம கவலைப்படணும்? இப்போ நம்மளோட கூட யாராவது இருந்தானா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், தைரியமாக என்ன செய்வோம்? போவோம். அதே மாதிரி கர்த்தர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த வாக்குத்தத்த வசனங்களை நம்ம இருதயத்தில் நல்லா என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம், ஏசாயா எழுதின புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 2வது காரியம் என்ன சொல்கிறேன்னா, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தில் 365 முறை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா வசனத்தில் எழுதி வச்சிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். ஆனால் ஒவ்வொரு நாளுமே நம்மளை என்ன செய்கிறாரு? பயப்படாத பயப்படாதேன்னு 365 முறை வேதத்தில் என்ன எழுதியிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறாரு? பயப்படாது. அப்போ 365 நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படவும் கூடாது. எதை குறித்ததான கவலையும் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் நம்மளை தேற்றுவாராம். அப்போ ஒரு தாயை போல தேற்றுகிற தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறதுனால எந்த விதமான கவலையும் நம்மளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம சோர்வுற்ற நேரங்களில், நம்ம பலனற்ற நேரங்களில், நம்மளை யாரும் இழிவாக பேசியிருந்தாலும், நம்மளை துக்கப்படுத்தினாலும் சரி, அவர் நம்மளை தாயை போல தேற்றி என்ன செய்வார்? நம்மளை ஆறுதல் படுத்துவார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் சொல்கிறார், நான் தான் உன்னுடைய மேய்ப்பர். அதனால் நீ எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இப்போ ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா மேய்ப்பன் பின்னாடி அந்த ஆடு போகும்போது எதை குறித்தும் அது கவலைப்படணும் அவசியம் இருக்கா? அவசியப்படுமானா அந்த ஆடு என்ன செய்யாது? கவலைப்படாது. நம்மளுக்கு தேவையான நல்ல கொலையை மேய்ப்பன் தந்துடுவார். நம்மளுக்கு தேவையான தண்ணியை நல்ல ஒரு நீர் ஊற்றில் நம்மளுக்கு என்ன செஞ்சிருவார்? தந்துடுவார்னு அந்த மேய்ப்பன் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கெல்லாம் என்ன செய்யும்? அந்த ஆடு பின்னாடியே போகும். ஏன் அப்படின்னா மேய்ப்பன் முன்னாடி போகிறாரு. அதனால அந்த ஆட்டுக்கு என்ன செய்யலை? கவலை இல்லை. நம்மளுக்கு என்ன உணவு இருக்குது, நம்மளுக்கு என்ன தண்ணி இருக்குமா இல்லையா அப்படின்னு அது எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. மேய்ப்பன் பின்னாடி போகும்போது அதனுடைய தேவையான எல்லா விதமான உணவையும் அந்த மேய்ப்பன் கொடுத்துருவார். அப்போ கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் மேய்ப்பராக இருக்கிறதுனால எதை குறித்ததான கலக்கமோ கவலையோ நம்மளுக்கு என்ன செய்யாது? வராது. ஆனால் என்ன செய்யணும்னா கர்த்தரை நம்மளோட மேய்ப்பராக நம்ம வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னா முதல் காரியம், அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. 2வது, அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் கூட இருக்கிறதுனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. 3வது, தாயை போல் அவர் என்ன செய்வார்? நம்மளை தேற்றுவார். 4வது, அவர் நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கிறதுனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம்.
ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம என்ன செஞ்சோம், வேதத்தில் நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஆனால் எந்த காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படணும் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஜெபிச்சிருவோம். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. ஹல்லேலூயா. யெகூ என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வசனத்தின்படி நம்மளால் நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், கவலைப்படணும். எதேதையோ குறித்து நம்ம கவலைப்படாமல் தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி, அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடக்க முடியல, அவருடைய வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியலேன்னு நம்ம என்ன செய்யணுமா, நம்ம கவலைப்படணும். நம்ம கவலைப்பட வேண்டிய முதல் காரியம் எதுக்கு கவலைப்படணுமா, தேவ வசனத்தின்படி நம்ம நடக்க முடியலேன்னு நம்ம கவலைப்படணும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஹல்லேலூயா. 2வது நம்ம எது குறித்து கவலைப்படணுமா, சபைகளை குறித்து நம்ம என்ன செய்யணும், கவலைப்படணும். அப்போ சபைகளை குறித்து நம்ம கவலைப்படுகிறவர்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். முதல் காரியம் வசனத்தின்படி நம்ம நடக்கலை, வாழ முடியலேன்னு கவலைப்படணும். 2வது ஒரு காரியம் சபையை குறித்து நம்ம கவலைப்படணும். சபைக்குரிய ஆத்துமாக்களுக்குரிய தேவைகள், இல்லை சபைக்கான தேவைகள், ஜனங்களை கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்கணும், சபையில் தேவ வல்லமை வெளிப்படணும் அப்படின்னு சபையை குறித்ததான ஒரு பாரம், ஒரு ஆத்தும தாகம் நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும், உண்டாகணும். அப்போ 2வது எல்லா சபைகளையும் குறித்ததான கவலை நம்மளுக்குள்ளே உண்டாகணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா கவலைப்படணும். 3வது ஒரு காரியம் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வர அழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். கொர்நேலியு என்ன செய்கிறான்னா, தன்னுடைய உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக என்ன செய்கிறார், அந்த இடங்களில் காத்திருக்கார். ஏன் அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உறவினர்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக என்ன செய்ய, இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, கொர்நேலியு காத்திருக்காரு. அப்போ அதே போல் நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு, மற்றவர்களுக்கு, இல்லை உலகத்தில் உள்ளவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை நம்மளால் சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு பெரிதான ஒரு கவலை நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும், நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும். நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியலை, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியலை, மற்றவர்களுக்கு ரட்சிப்பை உண்டுபடுத்த முடியல அப்படின்னு அந்த கவலை தான் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்யணும், ஆழமாக இருக்கணும். அப்போ சுவிசேஷம் சொல்ல முடியலைங்கிற கவலை நம்மளுக்குள்ளே இருக்கணுமே தவிர வேறு எந்த கவலையும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. முதல் காரியம் எதை குறித்ததான நம்மளுக்கு கவலை இருக்கணும், வசனத்தின்படி நம்ம நடக்க முடியலேன்னு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கவலைப்படணும். 2வது சபையை குறித்து நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், கவலைப்படணும். 3வது காரியம் சுவிசேஷத்தை நம்மளால் சொல்ல முடியலை, அறிவிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு கவலை இருக்கணும். நம்மளுக்குள்ளே நம்ம இவ்வளோ நாள் நம்ம சுயநலத்துக்காக, நம்மளுடைய வாழ்க்கைக்காக, உலக காரியங்களுக்காக தான் நம்ம அதிகமாக என்ன செஞ்சுருக்கோம், கவலைப்பட்டிருக்கோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம ஒரு நாளும் கவலைப்பட்டோம்னா அதிகமாக என்ன செய்கிறதில்ல, கவலைப்படுறது இல்லை. அப்போ இந்த நாளில் இருந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எனக்காக கவலைப்பட்டது போதும், என் குடும்பத்துக்காக கவலைப்பட்டது போதும், இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, வசனத்தின்படி வாழணும், அதுக்காக நம்ம கவலைப்படணும், நம்ம தேசங்களில் இருக்கிற சபையை குறித்து நம்ம கவலைப்படணும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியலேன்னு நம்ம என்ன செய்யணும், கவலைப்படணும். ஹல்லேலூயா. அப்போ மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் சொல்லுதில்ல, முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்காக கவலைப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கவலைப்படும் போது உலக காரியமான எல்லா கவலைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்வார், கட்டளையிடுவார். இந்த வசனங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் நம்ம மறந்து போகவே கூடாது. வசனத்தின்படி வாழலேன்னு கவலை நம்மளுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இருக்கணும், சுவிசேஷம் சொல்லலைங்கிற கவலை நம்மளுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா.
அப்போ நம்ம தேவனுடைய நாமத்துக்காக தேவனுக்காக நம்ம அவருடைய ராஜ்யத்துக்காக குறித்து நம்ம கவலைப்படும் போது நம்மளிடத்துல ஒரு கவலையுமே இல்லாமல் தேவன் எல்லா கவலைகளையும் என்ன செய்வார்? மாற்றி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ கவலை மாறணும் அப்படின்னா நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேதத்தை வாசிக்கணும், தேவனுடைய சமூகத்தில் நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ளணும். தானியேலை போல விசுவாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் கவலை வராது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு வாலிப பொண்ணு அப்படி தான் அதிகமாக நல்லா தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுமா? 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு நல்லா ஜெபிக்குமா. ஆனால் எந்த அளவுக்கு அது ஜெபிக்குதோ அதே அளவுக்கு என்ன செய்யுமா? 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, அதே மணி நேரம் அது என்ன செய்யுமா? அதனுடைய வாழ்க்கையில் கவலைப்படுறதுல அது மாதிரி முடியவே முடியாமல் இருந்துச்சான். அப்போ நம்ம அது தேவனிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சான். இவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் இந்த கவலை இருக்குது? அந்த கவலையான சிந்தனைகள் ஏன் நம்மளுடைய சரீரத்தை விட்டு மாறலை அப்படின்னு தேவனுடைய சமூகத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. திடீர்னு சொல்லிவிட்டு ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அப்போ வெளியிலேருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு. அப்போ அவர் போய் அந்த ஊழியக்கார்ட்ட ஜெபிக்கும்போது அவர் முதல்ல கேட்ட கேள்வி, நீ எத்தனை மணி நேரமாக நீ கவலைப்படுவ அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்டிருக்காரு. அது உடனே சிரிச்சுட்டு சொன்னிச்சா, நான் ஒரு எத்தனை மணி நேரம் நான் ஜெபம் பண்ணணும் அத்தனை மணி நேரம் நான் கவலைப்படுவேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னிச்சா. அப்போ நீ ஜெபம் பண்ணி என்ன அதுக்கு அர்த்தமே இல்லையே, அந்த எந்தளவு ஜெபிக்கிறியோ அதே அளவுக்கு நீ என்ன செய்கிற? கவலைப்படுற. அப்புறம் ஏன் நீ தேவனிடத்தில் அந்த காரியத்தை குறித்து நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காராம். இல்லை பாஸ்டர், நான் எப்படி தான் ஜெபம் பண்ணாலும் அந்த கவலை என்ன செய்யாது, என்னையை விட்டு மாறலை, என்னை அதிகமாக சிந்திக்க வைக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சான். உடனே அவர் சொன்னாராம், இப்போ நீ தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி, இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா, எதையும் நான் சிந்திக்க மாட்டேன், உங்களுடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா அதை குறித்ததான எந்த ஒரு சிந்தனை எனக்குள்ளே வராது, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி விட்டாராம். அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சான். ஒரு வாரம் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான், அந்த கவலைப்படுற சிந்தனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு. இப்படியே அடிக்கடி தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஒரு 25 நாள் ஒரு 30 நாள் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அதோட சிந்தனை என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அந்த கவலையை குறித்ததான ஒரு எண்ணமே வரல. அதிக நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சான். அதிக நேரம் கவலைப்படுறது என்ன செஞ்சிருச்சு? விட்டுருச்சு. உடனே தேவன் அந்த இடத்துல என்ன அற்புதம் செஞ்சார் அப்படின்னா, ஒரு 25 நாளில் அந்த எல்லா காரியங்களையும் அது விட்டதுக்கப்புறம் அது ஜெபிக்க என்னென்ன ஜபத்துக்கெல்லாம் ஜபிச்சுச்சோ அந்த எல்லா ஜபத்துக்கு என்ன செஞ்சார்? தேவன் பதிலை தந்தாராம். அப்போ எல்லா விதமான கவலைகளையும் மாற்ற யாரால் முடியும் அப்படின்னா இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். இப்போ அந்த பொண்ணு இப்போ நாகர்கோவிலில் ஒரு பெரிய ஊழியக்காரியாக 2 திருச்சபையை நடத்துகிற அளவுக்கு தேவன் அந்த பிள்ளை என்ன செஞ்சுருக்காரு? உயர்த்தி வச்சுருக்கார். அப்போ அது கவலைப்பட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை என்ன செய்யாது? ஆசீர்வாதமாக இருக்காது. தேவனுடைய சமூகத்தில் சொல்லிட்டு அந்த கவலை என்ன செஞ்சிருச்சு? மறந்துருச்சு. அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் அந்த பொண்ணோட வாழ்க்கையை உயர்த்தி இப்போ ஒரு பெரிய 2 சபையை நடத்துகிற அளவுக்கு தேவன் என்ன செஞ்சுருக்காரு? உயர்த்தி வச்சுருக்காரு. அல்லேலூயா. நம்மளாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை எல்லாம் உங்கள் சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. எங்கள் கவலை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய கவலைகளை எங்களுடைய தலைமையில் சுமக்கிறவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம்ப்பா. உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ பாடுகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். கவலைகளை மாற்றுகிறவர் நீர் ஒருவரே அப்பா. ஆண்டவரே, நல்லா எங்களை ஜெபிக்க வைங்க ஆண்டவரே, நல்லா எங்களை துதிக்க வைங்கப்பா. நல்லா அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் தான் அந்த கவலைகளை மாற்ற முடியும் ஆண்டவரே. மார்த்தாளை போல கவலைப்படாமல் மரியாளை போல உம்முடைய சமூகத்தில் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, அந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய கவலைகளை எல்லாம் இந்த நாளில் நீங்கள் மாற்றினதற்காய் நன்றியப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா விதமான கவலைகளும் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. குழந்தை இல்லைங்கிற அநேகர் கவலைப்படுறாங்களே ராஜா, அந்த கவலைகள் எல்லாம் மாறட்டும்ப்பா. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாற நீங்கள் உதவி செய்வீராக. நீர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு விதமான குறைவும் இல்லை ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நேர்த்தியான பாதையில் நடத்தி செல்லுகிற நல்ல மேய்ப்பன் நீங்கள் தான்ப்பா. நான் ஏன் கலங்கணும்,
என் இருக்கையில நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில என் மேய்ப்பர் நீதானையா எனக்கென்றும் குறைவே இல்லை என் மேய்ப்பர் நீதானையா எனக்கென்றும் குறைவே இல்லை நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில ஆத்துமா தேற்றுகிறீராவி பொழியின்றி புது உயிர் தருகின்றி ஆத்துமா தேற்றுகிறீராவி பொழியின்றி புது உயிர் தருகின்றி நான் ஏன் கலங்கணும் நாங்க கலங்கலப்பா நாங்க கவலைப்படல ஆண்டவரே நீரே எங்களுடைய கலக்கங்களை மாற்றுகிறவர் எங்களுடைய எல்லா கவலைகளையும் மாற்றுகிற உம்முடைய தயவிற்காய் நன்றி என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்றும் குறைவே இல்லை என் மேய்ப்பர் நீதானையா எனக்கென்றும் குறைவே இல்லை எல்லாரும் ஜப குறிப்புகளுக்கு நேராக நம்ம கரங்களை நீட்டும் பரலோக பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த ஜப குறிப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தேவக்காரம் எல்லா ஜபத்திற்கும் பதிலை தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா விதமான கவலைகளும் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறுவதாக ஆண்டவரே வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து நீங்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவக்காரம் எல்லா ஜப குறிப்புகளுக்கும் பதிலை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவக்காரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே நீர்தாமே எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோட ஆண்டவரே கூடி ஜெபித்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் இந்த நாளில் மாறுவதாக ஆண்டவரே கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் களிப்பாய் மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே இறுதி வரைக்கும் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மேய்ப்பராய் இருந்து எங்களை நீர் ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவ கரம் கூட இருக்கட்டும்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே ஆமென் ஆமென்